வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகும். அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தருவீங்க. இப்போ செட்டிநாட் சிக்கன் செய்கிறதுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறமா தனியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 8லேருந்து 10 எடுத்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. பட்டை ஒரு அன்னாச்சி பூ, பாதி அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை, அவ்வளோதான். இப்போ இதை வெறும் கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் 3 பத்தை தேங்காய், அதாவது மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு இல்லை. இப்போ தேங்காயும் போட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே எண்ணெய் 2லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தான் செட்டிநாட் சிக்கனுக்கு நல்லா ஒரு அரோமாவை கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை, டீஸ்பூன். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இப்போ இது மசாலா ரெடி ஆகிடுச்சு குழம்புக்கு. நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் தண்ணி எதுவுமே விடலை, அதுவே தண்ணி விட்டுருக்கு சிக்கன்லேயே. நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு இதுதான் மசாலா. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சோம் இல்லையா, அதிலே தண்ணி கலந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா மீடியமாக சேருங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சிக்கன் நல்லா வேகணும். சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக, சீக்கிரமாக, அதுவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு கூட ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு குழம்பு இது. இது பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா திக்காக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குது குழம்பு பாருங்கள். அவ்வளோதான். நான் சாதத்துக்கு தான் செஞ்சேன் இந்த குழம்பு. சூப்பரான செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.